அயோத்தி ராமர் கோயில் திறப்பு மற்றும் குடமுழுக்கு நிகழ்வுகள் வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் இந்த நிகழ்வையொட்டி அயோத்தி நகரம் விழாக்கோலம் பூண்டு காணப்பட்டது. உச்சநீதிமன்றம் 2019ஆம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் அயோத்தியில் உள்ள ராமஜென்ம பூமி என்று கூறப்படும் இடத்தில் பிரம்மாண்டமான ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயிலின் திறப்பு மற்றும் குடமுழுக்கு நிகழ்வுகள் விமரிசையாக நடைபெற்ற நிலையில் குழந்தை ராமர் சிலை கோயில் கருவறையில் நிறுவப்பட்டது. குடமுழுக்கு மற்றும் சிலை நிறுவுவதற்கான பூர்வாங்க பூஜைகள் ஜனவரி 16ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி குழந்தை ராமர் சிலையின் கண்களை திறந்து சிலையை கருவறையில் நிறுவினார். இந்த நிகழ்வையொட்டி அயோத்தி நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்த நிலையில் குடமுழுக்கு நிகழ்விற்கு முன்தினம் அனைத்து பகுதிகளும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டன. கோயில் வளாகம், சரையு நதிக்கரையின் படித்துறைகள் உட்பட நகரம் முழுவதும் 10 லட்சத்திற்கும் அதிகமான மின்விளக்குகள் ஏற்றப்பட்டன. இது மட்டுமின்றி ராமர் கோயிலை பிரத்யேகமாக அலங்கரிக்க 200 டன்னுக்கும் அதிகமான வண்ண மலர்கள், 150 டன்னுக்கும் அதிகமான அசோகமர இலைகள் பயன்படுத்தப்பட்டன. தங்கத்தாலான 10 மின்விளக்குகளால் கோயில் கருவறைக்குள் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளதுடன் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட அதிநவீன மின்விளக்குகளும் கோயில் வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ளன. ராமஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை சார்பில் குடமுழுக்கு நிகழ்வில் பங்கேற்க உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சுமார் 7000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஆன்மீக சாதுக்கள், அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், திரையுலகினர், விளையாட்டுத்துறையைச் சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் என பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்று ராமரை வழிபட்டனர். குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் மனைவி லதா ரஜினிகாந்துடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அவருக்கு முன் இருக்கையில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதேபோல நடிகர்கள் மோகன்லால், சிரஞ்சீவி, அவரது மகன் ராம்சரண் மற்றும் மனைவி உள்ளிட்டோரும் நிகழ்வில் பங்கேற்றனர். பாலிவுட் தரப்பிலிருந்தும் நடிகர்கள் அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன், ரன்பீர் கபூர், ஆலியா பட், விக்கி கௌஷால், கத்ரினா கைஃப், கங்கனா ரணாவத் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இது தவிர தொழிலதிபர்கள் முகேஷ் அம்பானி, ரத்தன் டாடா, கௌதம் அதானி உள்ளிட்டோரும், கிரிக்கெட் வீரர்களான சச்சின், கோலி, தோனி உள்ளிட்டோரும் விழாவில் பங்கேற்றனர். நாடு முழுவதிலும் இருந்து தேர்வு செய்யப்பட்டு அயோத்திக்கு வரவழைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான இசைக்கலைஞர்களால் அரங்கேற்றப்பட்ட ஆன்மீக கச்சேரிகள் அங்கு கூடியிருந்த சிறப்பு விருந்தினர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது.